யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. யோகியுடன் கொஞ்ச தூரம். இதன் ஆசிரியர் எஸ். பார்த்தசாரதி ஐயா அவர்கள். யோகியின் பயணத்தில் இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு பத்திரப்பிழை. 1993 ஆண்டு செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி ஆசிரமத்துக்கான நிலம் கிரயம் செய்து பதிவு செய்யப்பட வேண்டியிருந்தது. செப்டம்பர் 10ஆம் தேதி வாக்கில் கிரயப்பத்திரத்தின் நகல் மிகுந்த கவனத்துடன் தயாரிக்கப்பட்டது. அதை விருதுநகர் ராமமூர்த்தி தட்டச்சு செய்து எடுத்து வரச் சென்றார். யோகியின் சன்னதி தெரு வீட்டிலிருந்து 4ஆம் வீட்டில் யோகியின் பக்தர் ஒருவர் தட்டச்சு செய்து வந்தார். அவரிடம் ராமமூர்த்தி கிரய பத்திரத்தின் நகலை கொடுத்து தட்டச்சு செய்ய சொன்னார். தட்டச்சு செய்து முடித்த பின் ராமமூர்த்தி யோகியின் சன்னதி தெரு வீட்டின் முன் நின்று கண்மூடி பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது இரவு சுமார் 8 மணி இருக்கும். யோகி ஓய்வெடுக்கும் நேரம் அது. வராந்தாவில் யாருமில்லை. ராமமூர்த்தி ஆனந்தமாக கண்களை மூடி பிரார்த்தனை செய்துவிட்டு கண்களை திறந்து பார்த்தால் அங்கு அவரெதிரே கையில் விசிறியை தூக்கி பிடித்த வண்ணம் யோகி நின்று கொண்டிருக்கிறார். பெரிய கதவை திறந்து இரும்பு கதவையும் திறந்து எப்போது வெளியே வந்தார் என்று ராமமூர்த்தி ஆச்சரியப்பட்டு பிரமித்து போய் சிலை என நின்றார். யோகி இதமாக சிரித்தபடி நின்று கொண்டிருந்தார். ராமமூர்த்தி யோகியை நமஸ்கரிக்கவும் மறந்து திக்பிரமை பிடித்து அவரை பார்த்த வண்ணம் இருந்தார். ஏதாவது சொல்ல வேண்டுமா நண்பா? யோகி வினவினார். இல்லை சுவாமி. ஆமாம் சுவாமி, பத்திரத்தின் நகலை டைப் செய்ய வந்தேன் சுவாமி. வேறொன்றும் இல்லை சுவாமி. ராமமூர்த்தி பக்தியில் வாய்க்குழறி பேசினார். யோகி அவரது தோளை பிரியமுடன் தட்டி கொடுத்தார். ராமமூர்த்தி சுய நினைவடைந்து யோகியை நமஸ்கரிக்க யோகி அவருக்கு விடை கொடுத்து அனுப்பி வைத்தார். மறுநாள் காலையில் ஜனார்த்தனன் மற்றும் நண்பர்கள் யோகியுடன் பத்திர நகலை படித்து காட்டுவதற்காக சன்னதி தெரு வீட்டை அடைந்தார்கள். யோகி அவர்களை வீட்டினுள் அழைத்து சென்று அமர வைத்தார். ஜனார்த்தனன் பத்திர நகல் தட்டச்சு செய்து வந்ததையும் அதை யோகியின் முன் வாசித்து காட்ட விரும்புவதாகவும் சொன்னார். நண்பா, இந்த பத்திர நகலை நீங்கள் சிவகாசி நாடார் சத்திரத்துக்கு எடுத்துச் சென்று திரும்ப திரும்ப படித்து பாருங்கள். நாளை காலை இந்த பிச்சைக்காரனிடம் வாருங்கள். யோகி நண்பர்களுக்கு அங்கிருந்த பழங்களை பிரசாதமாக கொடுத்து அனுப்பி வைத்தார். சிவகாசி நாடார் சத்திரத்தின் அறையில் அமர்ந்த வண்ணம் நண்பர்கள் அனைவரும் அந்த பத்திர நகலை மாறி மாறி படித்து பார்த்தார்கள். எல்லாமே சரியாக இருந்ததாக அனைவரும் கருதினார்கள். மறுநாள் காலை ஜனார்த்தனனும் நண்பரும் யோகியின் வீட்டை அடைந்தார்கள். யோகி அவர்களை உள்ளே அழைத்து சென்றார். சுவாமி, பத்திர நகலை நாங்கள் திரும்ப திரும்ப படித்து பார்த்துவிட்டோம். எல்லாம் சரியாக இருக்கிறது சுவாமி. ஜனார்தனன் யோகியிடம் பணிவோடு கூறினார். யோகி வாய்விட்டு சிரித்து ஜனார்தனத்தை அன்பொழுக பார்த்த வண்ணம் இருந்தார். சற்று நேரம் கடந்தது. ஜனார்தனா, இந்த பத்திர நகலை எடுத்துக்கொண்டு தபோவனம் செல். அங்கே ஓய்வு பெற்ற தாசில்தார் சிவராமகிருஷ்ணன் இருப்பார். அவரிடம் பத்திர நகலை படித்து காட்டு. யோகி சிரித்தபடியே ஜனார்த்தனனிடம் கூறினார். சிவராமகிருஷ்ணன் 1975ஆம் ஆண்டிலிருந்தே யோகியிடம் தீவிர ஈடுபாடு கொண்டவர். அவர் எழுதிய ஜெயகுரு 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 போற்றி, யோகிராம் சுரத்குமாரா குரு போற்றி எனும் பாடலை யோகி பலமுறை பக்தர்களை பாடச் சொல்லி கேட்டு ஆனந்திப்பார். தபோவனத்திலிருந்து யார் வந்தாலும் அவர்களிடம் சிவராமகிருஷ்ணனை பற்றியே முதலில் யோகி விசாரிப்பார். சிவராமகிருஷ்ணனுக்கு அப்போது சுமார் 75 வயது இருக்கும். எளிமையான இறை சிந்தனை நிறைந்த இனிமையான தவ வாழ்வை அவர் தபோவனத்தில் உள்ள ஒரு குடிலில் வாழ்ந்து வந்தார். யோகியின் உத்தரவுப்படி ஜனார்தனும் அவரது நண்பரும் சிவராமகிருஷ்ணனை காண அப்பொழுதே தபோவனம் புறப்பட்டார்கள். சிவராமகிருஷ்ணன் இருந்த குடிலுக்கு சென்றார்கள். நண்பர்களை கண்டதில் சிவராமகிருஷ்ணனுக்கு பரம சந்தோஷம். யோகியின் உத்தரவை ஜனார்தனன் சொல்ல சிவராமகிருஷ்ணன்
பத்திர நகலை படிக்கச் சொன்னார். ஜனார்தன் பத்திர நகலை படித்தார். சிவராமகிருஷ்ணன் மீண்டும் ஒருமுறை படிக்கச் சொன்னார். பத்திர நகல் படிக்கப்பட்டது. அவர் மற்றும் ஒரு முறை படிக்கச் சொல்ல 3ஆம் முறையாகவும் பத்திர நகல் படிக்கப்பட்டது. எல்லாமே சரியாகத்தானே இருக்கிறது. பின் ஏன் சுவாமி உங்களை என்னிடம் அனுப்பினார்? இதில் ஏதோ அர்த்தம் இருக்கிறது. உங்களோடு நானும் திருவண்ணாமலை வந்து யோகியை தரிசனம் செய்தால் எல்லாம் புரிந்துவிடும். நானும் உங்களோடு திருவண்ணாமலை வருகிறேன். சிவராமகிருஷ்ணன் சொன்னதும் அடுத்த 2 மணி நேரத்தில் சிவராமகிருஷ்ணன், ஜனார்த்தனன் மற்றும் நண்பர்கள் யோகியின் சன்னதி தெரு வீட்டை அடைந்தனர். யோகி சிவராமகிருஷ்ணனை தன் அருகே அமர வைத்து அவரது கையை பிடித்து வருடியவாறு அவர் மீது அருள்மழை பொழிந்து கொண்டிருந்தார். சுவாமி, என்னிடம் ஜனார்த்தனன் 3 முறை பத்திர நகலை படித்து காட்டிவிட்டார். நான் அறிந்தவரையில் அதில் எந்த தவறும் இல்லை சுவாமி. சிவராமகிருஷ்ணன் மிக பணிவோடு கூறினார். யோகி சிரித்தபடியே இருந்தார். ஜனார்த்தனா, சிவராமகிருஷ்ணனுக்கு சிவகாசி நாடார் சத்திரத்தில் ஒரு அறை எடுத்து கொடுத்து அவரை நன்கு கவனித்துக்கொள். அவரிடம் மீண்டும் மீண்டும் பத்திர நகலை அனைவரும் படித்து காட்டுங்கள். நாளை காலை இந்த பிச்சைக்காரனிடம் வாருங்கள். யோகி அனைவருக்கும் விடை கொடுத்து அனுப்பினார். சிவராமகிருஷ்ணன், ஜனார்த்தனன் மற்றும் நண்பர்கள் சிவகாசி நாடார் சத்திரத்துக்கு சென்றனர். அங்கே சிவராமகிருஷ்ணனுக்கு தனியறை எடுத்து அதில் அவரை தங்க வைத்தனர். அவர் அங்கே சிறிது நேரம் ஓய்வெடுத்த பின்னர் அன்று மாலை 7 மணி வரையிலும் அனைவரும் பத்திர நகலை சிவராமகிருஷ்ணனுக்கு படித்து காட்டினார்கள். எந்த தவறும் அதில் புலப்படவில்லை. சிவராமகிருஷ்ணன் பத்திர நகலை வாங்கி கொண்டார். இதில் ஏதோ பிழை இருக்கிறது. இல்லையெனில் இதை யோகி நம்மை திரும்ப திரும்ப படித்து பார்க்க சொல்ல மாட்டார். இதை நானே படித்து பார்க்கிறேன். சிவராமகிருஷ்ணன் பத்திரத்தின் ஒவ்வொரு வார்த்தையையும் கவனத்துடன் படித்தார். திடீரென பலத்த ஆச்சரிய ஓசை எழுப்பினார். ஓ, இங்கே இருக்கிறது பிழை. நிலம் வாங்குபவரை நிலத்தை விற்பவராகவும் நிலம் விற்பவரை வாங்குபவராகவும் மாற்றி தட்டச்சு செய்துவிட்டார்கள். இது மிகப்பெரிய பிழையாகும். அதனால்தான் சுவாமி நம்மை மாறி மாறி இதை படித்து பார்க்க சொல்லியிருக்கிறார். சுவாமியின் அருளினால் பிழையை கண்டுபிடித்து விட்டோம். யோகியிடம் செல்வோம், வாருங்கள். சிவராமகிருஷ்ணன் மெய்சிலிர்த்து சொன்னதை கேட்ட அனைவரும் திக்பிரமை பிடித்தது போல் அசைவற்று நின்று விட்டோம். பத்திர நகலை கையால் கூட தொடாமல் பத்திரத்தின் வாசகத்தில் பிழை இருப்பதை யோகி எவ்விதம் தெரிந்து கொண்டார்? அனைவரும் யோகியிடம் ஓடினோம். யோகி கதவை திறந்து எங்களை உள்ளே அனுமதித்தார். பத்திர நகலில் ஏற்பட்ட பெரும் பிழையை கண்டுபிடித்து விட்டதை சிவராமகிருஷ்ணன் யோகியிடம் சொன்னார். யோகி ஆனந்தமாக பெருஞ்சிரிப்பு சிரித்தார். சிவராமகிருஷ்ணன் பத்திரத்தில் உள்ள பிழையை கண்டுபிடித்து விட்டார். எல்லாம் அப்பாவின் அருள். பத்திர நகலில் உள்ள பிழையை திருத்தி பத்திரத்தை இனி டைப் செய்யலாம். என் தந்தை உங்களை ஆசீர்வதிக்கிறார். யோகியை அனைவரும் பணிந்து நமஸ்கரித்தோம். யோகி அனைவரையும் தட்டி கொடுத்து பழங்களை பிரசாதமாக கொடுத்து அருள் பாலித்தார். மறுநாள் சிவராமகிருஷ்ணனை தபோவனத்தில் அவரது குடிலில் விட்டுவிட்டு திருவண்ணாமலை வந்து சேர்ந்தோம். திருத்தப்பட்ட பத்திரத்தின் பதிவு 1993ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி நடந்தது. அன்று ஆசிரம நிலத்தில் விழா கோலம் பூண்டு பக்தர்கள் யோகியிடம் ஆடி பாடி கழித்தார்கள். யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. யோகியுடன் நாமும் இந்த பயணத்தில் ஆனந்தமாக பயணித்து கொண்டே இருப்போம்.